ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஆட்டோட எலும்பெல்லாம் போட்டு இது சுக்ரியான் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி இருக்கும் சுக்ரியான்னு சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பண்ணுன்னா பாருங்கள், இதுதான் நான் பண்ண போகிறேன். அங்கே பார்க்கலாம். ஒரு கடையை வச்சுருக்கிறேன். கடையில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நல்லா வரும். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். புதுசாக நறுக்கியிருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். இது நல்லா வந்து ப்ரௌன் கலராக வச்சுட்டோங்க. பாருங்க, இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனுங்க இது. நல்லா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இன்னும் வதங்கட்டும். போட்டு இந்த பச்சை வாசனைலாம் போட்டோம். வந்து இதில் வந்து ஒரு 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தான் வந்து நல்லா வதங்கி வரும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ இந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா இன்னும் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கிச்சிங்க இது. இப்போ வந்து நாங்கள் கழுவி வச்சுருக்கிற மட்டன் எலும்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இது வந்து எலும்பு வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வெந்த பிறகு தண்ணி போட்டு சுக்ரியான் போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். பார்க்கலாம். நல்லா வந்து எலும்பெல்லாம் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ வந்து தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் தண்ணி. அப்போ தான் வந்து வேகிறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரீயாக. நானுங்க இவ்வளோ தண்ணி போட்டுருக்கேன். இதுவும் கம்மி தான் வரும். அப்புறம் நாங்கள் மறுபடியும் போட முடியும். இப்போ வந்து நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நாங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டு இருக்குங்க. சின்ன சின்னதாக வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது தண்ணி கொதி வந்தால் இது போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து இது நாங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். அப்படியே வந்து இதில் போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டேன். நல்லா வந்து நல்லா வெந்து வரட்டும். இது வந்து ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா வெந்து வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க எப்படி கரெக்டாக இருக்கான்னு. இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸ்லோவில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்துச்சு. இன்னும் நல்லா வெந்து வரணுங்க. இது தண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா சுண்டி வந்துச்சு. தண்ணி இன்னும் போடணுமான்னு தோணுது. பாருங்கள், இன்னும் வந்து ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா வந்து வெந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாங்க. இதில் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போட்டேன். நல்லா இதாகிடும். இது இன்னும் ஆற வந்து இன்னும் கெட்டியாகிடும். அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். செம்மையான காலையில் டிஃபனுங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்டில் எப்படி இருக்கும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய், லவ் யூ.